ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஸ்வீட் ரெசிபி தான். கேரட் பாயாசம். இந்த கேரட் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். வாங்க இந்த கேரட் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஜவ்வரிசியை ஊற வச்சுக்கணும். அதுக்கு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு 3/4 கப் அளவில் பெரிய ஜவ்வரிசி எடுத்துகிட்டு இது 2லேருந்து 3 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். இந்த ஜவ்வரிசியை இப்போ நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்து தேவையான அளவு தண்ணியை சேர்த்துட்டு இது 1 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். உங்ககிட்ட சின்ன ஜவ்வரிசி இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. உங்களோட விருப்பம்தான். அடுத்து நம்ம கேரட்டை துருவணும். நான் இதுக்கு 3 மீடியம் சைஸ் கேரட் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டேன். தோல் சீவிட்ட பிறகு கிரேட்டரை வச்சு நல்லா இந்த கேரட்டை துருவி எடுத்துக்கலாம். இதே போல் கேரட்டை துருவி எடுத்துக்கோங்க. நான் பெரிய சைஸ் உள்ளது தான் நான் துருவி எடுத்துக்கிட்டேன். 3 மீடியம் சைஸ் கேரட் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த அளவு குவான்டிட்டி கிடச்சிது. இந்த மாதிரி நீங்கள் துருவி எடுத்துக்கோங்க. பார்க்க சொல்லே தெரியுது, நல்லா நீல வாக்கில் நம்ம துருவி எடுத்துக்காச்சு. அடுத்து நம்ம ஊற வச்சுருந்த ஜவ்வரிசியை நம்ம எடுத்து பார்ப்போம். பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இதில் இருக்க தண்ணியை கம்ப்ளீட்டாக ஃபில்டர் அவுட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம இந்த ஜவ்வரிசியை வேக வைக்கணும். அந்த பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா 3/4 கப் அளவு ஜவ்வரிசிக்கு நான் 3 கப் அளவு தண்ணியை சேர்த்துக்கிட்டேன். அப்போ தான் ஜவ்வரிசி நல்லா வெந்து வரும். இப்போ நம்ம ஏற்கனவே வடிகட்டி வச்சுருந்த ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி செய்கிறப்போ நீங்கள் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. இப்போ ஜவ்வரிசி சேர்த்ததும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா வேக ஆரம்பிக்குது. இது எந்த பதத்துக்கு வரணும்னா கம்ப்ளீட்டாக இது கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம இந்த ஜவ்வரிசியை வேக வைக்கணும். குறைஞ்சது பார்த்திங்கன்னா 20 நிமிஷம் ஆகும் இந்த ஜவ்வரிசி வெந்து வரத்துக்காக. இப்போ இடையிடையில் நம்ம கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா முழுமையாக நமக்கு ஜவ்வரிசியும் வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து பாயாசத்துக்காக பாலை நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நான் இதுக்கு பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் திக்கான பாலை எடுத்துட்டு நல்லா காய வச்சுக்கிறேன். இந்த பால் பார்த்திங்கன்னா 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா காய வைக்கணும். இது ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி ஆகிற வரைக்கும் இந்த பால் பார்த்திங்கன்னா நல்லா காய்ச்சி எடுக்கணும். இடையிடையில் நீங்கள் இந்த மாதிரி கலந்து விடுங்க. அதே போல் சைடில் பாலாடை இருக்கும், அதையும் நீங்கள் எடுத்து விட்டு இந்த பால்லே சேர்த்துருங்க. இப்போ பாலும் நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓரமாக வச்சிடலாம். அடுத்து நம்ம முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கணும். அது கடாயில் பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டேன். நெய் நல்லா காஞ்சி வரட்டும். காஞ்சி வந்த பிறகு 5லேருந்து 6 முந்திரியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். நெய்யில் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நம்ம இந்த முந்திரி பருப்பை வறுத்து எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. கொஞ்சமாக நான் காஞ்ச திராட்சை சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இந்த நெய்யிலே நல்லா பொரிச்சு எடுக்கணும். காஞ்ச திராட்சையும் முந்திரி பருப்பும். இப்போ பார்த்திங்கன்னா திராட்சை நல்லா உப்பி வந்துடுச்சு. இது கரெக்டான பக்குவம். இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே கடாயில் மீதமுள்ள நெய் இருக்குது பார்த்திங்களா, இன்னும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததும் நம்ம ஏற்கனவே துருவி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த கேரட்டை இந்த நெய்யிலே கம்ப்ளீட்டாக போட்டு வறுத்து எடுக்கணும். இந்த கேரட்டில் இருக்க ஈரப்பதம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நெய்யிலே நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இது குறைஞ்சது பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வதக்கி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கேரட்டும் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. இது கரெக்டான ஸ்டேஜ். இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருந்த ஜவ்வரிசியில் நம்ம வதக்கி வச்சுருந்த கேரட்டை முழுமையாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒன்றோட ஒன்றா நல்லா கலந்து விடுவோம் ஈவனாக. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே காய வச்சுருந்த பாலை முழுமையாக நம்ம சேர்த்துக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். அப்புறமா நம்ம இந்த 1/2 லிட்டர் பாலையும் நம்ம சேர்த்துக்கணும் முழுமையாக. நீங்கள் இந்த ரெசிபி செய்கிறப்போ திக்கான பால் செஞ்சிங்கன்னா பாயாசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணியெல்லாம் மிக்ஸ் பண்ணாதீங்க.
இப்போ இடையிடையிலே நீங்கள் வந்து இதை கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் நமக்கு இந்த கேரட்டும் நல்லா வெந்து வரும். இந்த பால்லே பார்த்தீங்கன்னா, இது மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஸோ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கொதிச்சு வருது. இந்த மாதிரி இடையிடையில கலந்து விடுங்க. சைடில் இருக்க பாலாடையும் நீங்கள் எடுத்து விடுங்க. உங்களுக்கு இந்த பாயாசம் பார்த்தீங்களா கலர்ஃபுல்லாக இருக்கணும்னா, நீங்கள் வந்து குங்குமப்பூவை வந்து சுடு தண்ணியில் வந்து ஊற வச்சுட்டோ, இல்லை பாலில் ஊற வச்சுட்டோ இதில் சேர்த்துக்கோங்க. கலர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நான் வந்து 1 கப் அளவு வந்து சர்க்கரையை சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுறேன். சர்க்கரையும் முழுமையாக நல்லா கரைஞ்சிருச்சு பாயாசத்தில். அடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பாயாசமும் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி ஆயிடுச்சு. அடுத்து வாசத்துக்காக 3 ஏலக்காய் வந்து தட்டி சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ஏலக்காய் தூள் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் வாசம் பிடிக்காதவங்க ஏலக்காய் சேர்க்க வேண்டாம். இப்போ ஏலக்காய் சேர்த்ததும் நல்லா வந்து கலந்து விடுவோம். பாயாசமும் நமக்கு தயாராகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ரெடியான பாயாசத்தை நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து சர்வ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. டக்குன்னு உங்கள் வீட்டில் கெஸ்ட்டு வந்தால் என்ன செய்யுதுன்னு தெரியாமல் இருந்தால் கேரட் பாயாசம் செஞ்சு கொடுங்க. இது ரொம்ப அருமையான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா கீர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நீங்கள் சூடாக சாப்பிட்டிங்கன்னா பாயாசம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு ரெசிபி வீடியோவில் நாம் சந்திக்கலாம். பை.